டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சரை சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார் பிரேமலதா. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், முழு விவரம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சில நாட்கள் மருத்துவமனையில் இருந்தார். தற்போது அவர் நலம் பெற்று வீடு திரும்பியிருக்கிறார். இந்த நிலையில் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுடன் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய இல்லத்திற்கு சென்று அவரை நேரில் நலம் விசாரித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது முதலமைச்சருடைய குடும்பத்தார் இருக்கிறார்கள். குறிப்பாக அவரது மகனும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் உடன் இருந்திருக்கிறார். அதே போல தேமுதிக பொருளாளர் சுதீஷ் உள்ளிட்ட தேமுதிகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் சிலரும் சென்றிருக்கிறார்கள். நேரில் சென்று அவர்கள் நலம் விசாரித்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில ஏற்கனவே கேப்டன் விஜயகாந்த் மறைவின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வந்து அவருக்கு மரியாதை செலுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவரது இறுதி ஊர்வலத்துக்கான அனுமதி தொடங்கி அவரது ஓராண்டு நிறைவு பெற்ற போது அவர்களுக்கான அந்த ஊர்வலம் அது போன்ற பல உதவிகள் தமிழக அரசின் சார்பில் செய்து கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே நன்றி கடன் பட்டவர்கள் என்று ஏற்கனவே பிரேமலதா அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை என்றதும் அவரை நேரில் சென்று நலம் விசாரித்திருக்கிறார்கள். இது வெறும் ஒரு குடும்ப நட்பாக மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாகவும், காரணம் தேர்தல் நெருக்கம் என்பதனாலே இது அரசியல் ரீதியாகவும் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய தேவை உள்ளது. ஏற்கனவே தேமுதிகவை பொறுத்தவரையில் தற்போது நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேர்தல் நேரத்தில் தான் நாங்கள் எந்த கூட்டணி என்பதை முடிவு செய்வோம். குறிப்பாக ஜனவரி 9ஆம் தேதி மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் தான் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை முடிவு செய்வோம் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்திருக்கிறார். எனவே இந்த சூழலில் அவர் அதிமுகவுடன் சிறு மனக்கசப்பில் இருப்பதாகவும் ஒரு தகவல் உண்டு. காரணம், இந்த ராஜ்யசபா சீட்டு விவகாரம் தொடர்பாக. எனவே அவர்கள் திமுக கூட்டணிக்கும் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் இந்த சந்திப்பு என்பது அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.